So hi everybody, welcome back to the channel. Wish you all a happy Independence Day. So இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா Pixel 9, Pixel 9 Pro and Pixel 9 Pro XL குள்ள ஒரு கம்பேரிசன் தான் வந்து பார்க்க போறோம். டிஸ்ப்ளே அப்படின்னு வர்றப்போ இங்க வந்து பார்த்தீங்கன்னா 6.3 இன்ச் ஆக்சுவல் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கேயுமே வந்து பார்த்தீங்கன்னா 6.3 இன்ச்சுக்கான சூப்பர் ஆக்சுவல் டிஸ்பிளே அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் நார்மலாக வாங்கக்கூடிய இந்த பிக்சல் 9 இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 120 ஹெர்ட்ஸ் ரெஃப்ரெஷ் ரேட் இருக்கும். பட் வந்து பார்த்தீங்கன்னா LTPO டிஸ்பிளே கிடையாது. ஸோ ஆட்டோ ரெஃப்ரெஷ் அதாவது 1 to 120 ஹெர்ட்ஸோ இல்லை 10 to 120 ஹெர்ட்ஸோ அப்படிங்கிற அந்த சைமல்டேனியஸாக நம்ம யூஸ் பண்ணாதப்போ ஒரு 10 ஹெர்ட்ஸ்க்கோ இல்லை 1 ஹெர்ட்ஸ்க்கோ குறையிறதும், நம்ம ஹை ரெஃப்ரெஷ் ரேட் இருக்கக்கூடிய சில ஆப்ஸோ கேம்ஸோ விளையாடும் போது அது ஹை ரெஃப்ரெஷ் ரேட் போகிறதும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்காது. வேறல்ஸ் அதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த LTPO OLED டிஸ்பிளே இருக்கக்கூடிய இந்த 9 Pro and 9 Pro XL மட்டும்தான் நமக்கு வந்து அவைலபிளாக இருக்குது. எக்ஸலுக்கும் இந்த ப்ரோக்கும் பார்த்தீங்கன்னா என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ப்ரோவோட ஒரு பிகர் வெர்ஷன் தான். லைக் நமக்கு ப்ரோ அண்ட் ப்ரோ மேக்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா ஐஃபோன்ஸில். ஸோ அந்த மாதிரி ப்ரோவும் ப்ரோ XL வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே சிமிலர் தான். பிகர் ஸ்க்ரீன் இருக்கும் அண்ட் அதே நேரத்தில் பிகர் பேட்டரி இருக்கும், அவ்வளோதான். மற்றபடி எல்லாமே ரொம்ப சிமிலர் தான். நம்பர் 3ல நமக்கு பார்க்க வேண்டியது பார்த்தீங்கன்னா இங்கே வந்து எல்லா ஆப்ஸுக்குமே வந்து இது சூட் ஆகாது அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஸோ மேபி சில ஆப்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா லோயர் ரெஃப்ரெஷ் ரேட்டில் மட்டுமே ஒர்க் ஆகக்கூடிய விஷயங்களாக இருக்கலாம். ஸோ அதையும் வந்து மைண்டில் வச்சுக்கணும். ஸோ நெக்ஸ்ட் திங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே பீக் பிரைட்னஸ் அப்படிங்கிறது இங்கே 2700 nits வரைக்கும் மேக்ஸிமம் பீக் பிரைட்னஸ் கொடுத்துருக்காங்க. இங்கேயுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3000 nits கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நமக்கு அப் டு HDR nits வந்து பார்த்தீங்கன்னா 1800 கொடுத்துருக்காங்க. இங்கேயுமே வந்து பார்த்தீங்கன்னா 2000 nits தான் கொடுத்துருக்காங்க. ஸோ மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இதை தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எப்போவுமே வந்து ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வாங்க போகிறோம் அப்படின்னா இதைத்தான் வந்து நம்ம மெயினாக பார்க்கணுமே தவிர இந்த பீக் பிரைட்னஸ் வந்து தயவு செஞ்சு யாரும் பார்க்காதீங்க. 24+ hours பேட்டரி லைஃப் அப்படின்னு சொல்லி இவங்க அஷ்யூர் பண்ணுறாங்க. எஸ் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க. ஸோ இங்கே நமக்கு Pixel 9 Pro, 9 Pro XL and 9 ஆக்சுவல் பேட்டரி லைஃப் மே பி லோயர். ஸோ இங்கே தான் நம்ம கவனிக்கணும். ஸோ இங்கே பார்த்தீங்களா, ஸோ ஆக்சுவல் பேட்டரி லைஃப் மே பி லோயர் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்க பண்ண டெஸ்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆவரேஜான ஒரு யூசேஜில் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நார்மல் யூசர் எப்படி யூஸ் பண்ணுவாங்க, ஸோ அந்த மாதிரி விஷயங்களை யூஸ் பண்ணி தான் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து பேட்டரி டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அப்படி பண்ணீங்க இன்கேஸ் அதாவது இந்த ரெஃப்ரெஷ் ரேட்டை ரொம்ப கம்மியாக வச்சு இல்லை ஹை ரெஃப்ரெஷ் ரேட் போகக்கூடிய ஆப்ஸோ கேம்ஸோ விளையாடாமல் இருந்து நம்ம பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு நாளைக்கு மேலேயுமே நமக்கு சார்ஜ் போகும் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ ஆக்சுவலி இந்த மாதிரி ஒரு ஹை அண்ட் ஃபோன் வாங்குறோங்கிறப்போ கண்டிப்பாக அந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதுக்காக தான் வாங்குகிறோம். ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் பண்ணாமல் இருக்கலாம். ஸோ அட்லீஸ்ட் ஒரு 17 hours 15 hours பேட்டரி லைஃப்னா அவங்க கேரண்டீடாக யூசேஜ்லேயே கூட சொல்லலாம். ஸோ அதுக்குன்னு 24 ஹவர்ஸ்னு சொல்லி பயங்கரமாக ஒரு ஹைப் பண்ணிவிட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லாத மாதிரி இருக்குது. அப் டு 100 hour பேட்டரி லைஃப் வித் எக்ஸ்ட்ரீம் பேட்டரி சேவர். ஸோ அந்த விஷயத்தை பார்த்தோம் அப்படின்னா ஸோ இங்கே நமக்கு 9 Pro, 9 Pro XL இதெல்லாம் எஸ்டிமேட்டட் பேட்டரி லைஃப் பேஸ்ட் ஆன் டெஸ்டிங் யூசிங் எ மீடியம் பிக்சல் யூசர் பேட்டரி. ஸோ அதே மாதிரி தான் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா யூஸ் ஆஃப் லிமிட்டட் அதர் ஃபீச்சர்ஸ் தட் ஆர் டிஃபால்ட் இன் எக்ஸ்ட்ரீம் பேட்டரி சேவர் மோட் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நம்ம வந்து கண்டிப்பாக பார்க்கணும். லைக் விச் டிசேபிள்ஸ் வேரியஸ் ஃபீச்சர்ஸ் இன்க்ளூடிங் 5G கனெக்டிவிட்டி. ஸோ 5Gயே யூஸ் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா நிறைய விஷயங்களை கட் பண்ணிங்க அப்படின்னா அந்த பேட்டரி சேவர் மோடில் உங்களால் 100 hours அப்படின்னா கிட்டத்தட்ட நமக்கு ஒரு 4 நாளைக்கு மேலே போகும்னு நினைக்கிறேன். ஸோ அப்படி யார் யூஸ் பண்ண போகிறாங்கன்னு எனக்கு தெரியல. ஸோ நெக்ஸ்ட் திங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் சார்ஜிங். ஸோ ஃபாஸ்ட் சார்ஜிங் அப்படின்னு வர்றப்போ இங்கே ஃபாஸ்ட் ஒயர்லெஸ் சார்ஜிங்கும் இருக்குது, இங்கே ஃபாஸ்ட் சார்ஜிங் இருக்குது. ஃபாஸ்ட் ஒயர் சார்ஜிங் ரேட்ஸ் அப் டு 27 watts on Pixel 9 and up to 27 watts on Pixel 9 Pro and up to 37 watts on Pixel 9 Pro XL are based on the use of Google's 45 watt USB-C charger. ஓகே, இங்கே நம்ம கூகுளோட 45 watt USB-C சார்ஜர் யூஸ் பண்ணால் மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க சொல்லக்கூடிய இந்த ரிசல்ட் வந்து நம்மளால் அட்டைன் பண்ண முடியும். அப்படி இல்லை அப்படின்னா நமக்கு அதில் அந்த ஃபீச்சரை வந்து அட்டென்ட் பண்ணவே முடியாது. ஓகே, ஸோ யூஸ்வலாக இந்த ஒயர்லெஸ் சார்ஜிங் அப்படின்னு வர்றப்போ இந்த சீ சர்டிஃபைட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது QAன்னு போட்டிருக்கீங்களா, இது வந்து பார்த்தீங்கன்னா சீ அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து ஒரு சைனீஸ் லாங்குவேஜில் நம்ம சொல்கிறது. ஸோ ஓகே, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒயர்லெஸ் சார்ஜிங் ரேட்ஸ் அப் டு 15 watts. ஓகே, 9 Pro வந்து பார்த்தீங்கன்னா 21 watts. இங்கே Pixel 9 Pro XL வந்து பார்த்தீங்கன்னா 23 watts. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 9ல 12GB 256 இங்கே 9 Pro and 9 Pro XL வந்து பார்த்தீங்கன்னா 16 256 கொடுத்துருப்பாங்க, which is really good thing. Google Tensor G4. ஸோ இந்த Tensor சிப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆக்சுவலி வந்து சாம்சங் தான் இவங்களுக்கு வந்து பண்ணி கொடுக்குறாங்க. Exynosோட பிக்சல் வெர்ஷன் அப்படின்னு இதை வந்து சொல்லலாம். ஸோ Tensor G1, G2, G3, G4 இருக்குது. ஸோ பெர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறப்போ ரொம்ப பயங்கரமாலாம் இருக்காது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும், G3 வரைக்கும். பட் ஒரு ஃபோட்டோகிராஃபி ஆஸ்பெக்டில் சூப்பராக இருக்கும், இமேஜ் ப்ராசஸிங்க்கு செமையாக இருக்கும் அண்ட் ஒரு டீசெண்டான கேம்ஸ் விளாட்றதுக்கும் நல்லாயிருக்கும் அண்ட் ஃபோன் பார்த்தீங்கன்னா யூஸ் இருக்கும். பட் இந்த டென்சார் சிப்பில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த கனெக்டிவிட்டி இஷ்யூஸ் அங்கே இன்க்ளூடிங் இப்போ ரீசெண்டாக வந்து அந்த Pixel 8 சீரிஸ் வரைக்குமே பார்த்தீங்கன்னா கனெக்டிவிட்டி இஷ்யூஸ் நிறைய பேருக்கு இருக்குது.
ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்த்து வாங்குறது நல்லது அப்படிங்கிறது நான் நினைக்கிறேன். பிக்சல் 9 vs ஐஃபோன் 15 பற்றி பண்ணலான்னு ஒரு ஐடியா இருக்குது. ஸோ அதை பற்றி தேவைப்படுச்சோம்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் கேளுங்க. மறுபடியும் உங்களை என்னோட சந்திக்கிறேன். பை ஃப்ரம் சக்தி. டேக் கேர். பபாய். லவ் யூ ஆல்.